10 நிமிஷம் கொச்சா போதும். மிளகா பொடி போட்டுக்கலாம். பருப்புலேருந்து அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கிட்டேன். ஹலோ கைஸ், இது நம்ம வீட்டு குக்கிங். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நாங்கள் 3 வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த கடுகு பொரியும் போது கொஞ்சமாக வெந்தயம் போட்டுங்க. நம்ம சூட்டெல்லாம் தணிக்கும். அதனால் ரெகுலராக நீங்கள் எது வச்சாலும் வெங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பில் தக்காளி பூண்டு கொஞ்சம் போட்டு வச்சு வேக வச்சுக்கோங்க. வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் பூண்டு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பூண்டு போட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச தக்காளி 2 எடுத்து போட்டுக்குங்க. நல்லா ஸ்பைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மஷ் பண்ணிக்கோங்க. நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். நசுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தென் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க தேவையான அளவு. நாங்கள் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிங்க. இந்த மஞ்சள் வாசனை போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. அதுக்கப்புறம் காய்கறி எடுத்துக்குவோம். நம்ம பீன்ஸ் கேரட் போட்டு சாம்பார் வைக்கிறோம். அதனால் பீன்ஸ் கேரட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி மேலே இருக்கிற தோல்லாம் ஃபஸ்ட்டு சீவிக்கிங்க. பீன்ஸில் இருக்கிற காம்பெல்லாம் பிடிச்சிக்கிங்க. இப்போ கட் பண்ணதெல்லாம் கழுவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே சாம்பாருக்கு கூட ஸ்லைஸாகவும் போடலாம், அதுவும் டேஸ்டாக இருக்கும். பீன்ஸும் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. சாம்பாருக்குன்னா கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த காயை
இது உள்ள போட்டு வதக்கிக்கலாம். போட்டு காய் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நான் இது வரைக்கும் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ வந்து காயெலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஸ்பீடாக வச்சா தான் கொஞ்சம் காய் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வதங்கி வரும். நம்ம காய் வந்து நல்லா வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம காய் வந்து வதக்காமல் போட்டோன்னா கொஞ்சம் லேட்டாகும் வேகத்துக்கு. நம்ம கொஞ்சம் காய் வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். நம்ம ரொம்ப வதக்கிட்டால் அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். மிளகா பொடி இப்போ தேவையான அளவு நான் வந்து அதனால ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டால் கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா வந்து கிளறிடவும். நம்ம மிளகா பொடி வந்து ஜாஸ்தியாக போட்டால் அது சாம்பார் மாதிரி தெரியாது. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. பருப்பு வந்து அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கிட்டேன். வடிகட்டி நல்லா வந்து கிளறி விட்டுக்குவோம். நான் இப்போ வந்து குக்கரில் வேக வச்சதால் நான் வந்து கலண்டி போட்டு இப்படி மசிச்சாலே அது மசிஞ்சிடும். எடுத்துடலாம். நான் இப்போ அதையும் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து பருப்பு வந்து மசிச்சு ஊற்றியாச்சு. இப்போ அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை சுற்றி இதுக்கத்தெல்லாம் அலசி ஊற்றிக்கலாம். அந்த சாம்பாருக்கு தேவையான புளி வந்து இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற்றில வந்து புளியை மட்டும் தண்ணியில் வந்து அலசிட்டு திருப்பின்னு புது தண்ணியாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து தூசெலாம் இருக்கும். இப்போ வந்து தண்ணி இந்த அளவுக்கு ஊற வச்சு நீங்கள் வச்சுருங்க. இப்போ காய் வெந்ததுக்கப்புறமா தான் புளி ஊற்றணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக காய் வேகும். நீ முன்னாடியே புளி ஊற்றிட்டேன்னா அது வந்து காய் வேகவே வேகாது, கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ காயெலாம் வெந்துச்சு. புளி ஊற்றிக்குவோம். புளி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொச்சா போதும்.